ஹாய் ஒன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிஹெச்ஜி ஐடெக். ஸோ பிஹெச்ஜி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைட் ரிசர்ச், அந்த காலேஜை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபுல் ரிவ்யூ, என்ன கட் ஆஃப் இருந்தால் இந்த வருஷம் போக முடியும், அண்ட் கவுன்சிலிங்கில் நீங்கள் என்ன கட் ஆஃப் வச்சுருந்தால் இந்த வருஷம் போக முடியும், இந்த வருஷம் கட் ஆஃபோட சொல்கிறேன். அண்ட் ப்ளஸ் இந்த கல்லூரியோட சிறப்பம்சங்கள் அண்ட் டிஸ்அட்வான்டேஜும் இருக்குங்கிறாங்க, அதையும் பற்றி சொல்லுவோம். ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்டது எல்லாமே நம்ம பேசுவோம். அண்ட் ரொம்ப முக்கியம், பிஹெச்ஜி இருக்கு இல்லையா, அந்த கவர்மெண்ட் எய்டட் காலேஜ், அதோட ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன் தான் பிஹெச்ஜி ஐடெக். இது ஆரம்பித்து 2014 ஒரு 10 வருஷம் தான் ஆச்சு. இப்போ அட்டானமஸ் இன்ஸ்டியூஷனாக மாறிடுச்சு. இந்த கல்லூரி பற்றின பெருமைகளும் சொல்லலாம். பட் ஆனால் இதை பற்றின டிஸ்அட்வான்டேஜ் இருக்குன்னு நம்ம சொல்கிறேன். டிஸ்அட்வான்டேஜ் ஏதோ சின்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குங்கிறாங்க, பட் அது சொல்கிறேன். பட் மேற்கொண்டு இங்கே வந்து டொனேஷன்ஸ் கிடையாது. இங்கே வந்து மெரிட் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் தான் உள்ளே அனுப்புகிறாங்க. ஸோ மார்க் ஓரளவுக்கு இருக்கணும். அண்ட் 160, 170, 180 அந்த மாதிரி தான் ரேஞ்சில் தான் எடுக்கிறாங்க. அண்ட் மெரிட் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு ஒரு சில ஃபீஸுகள் 1 லட்சம் இன்க்ரீஸாக வாங்குறாங்க. இப்போ 1 லட்ச ரூபா வாங்குறாங்க அப்படின்னா 1.5 லட்ச ரூபா ஃபீஸ் அப்படின்னா கவர்மெண்ட் கோட்டாவில் அதில் 2.5 லட்ச ரூபா வாங்குறாங்க. அவ்வளோதான். அதுவும் மெரிட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமில் தராங்க. இது ஒரு நல்ல முறை. ஸோ மிகப்பெரிய ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வச்ச ஒரு கல்லூரி, நல்ல கல்லூரி. ஸ்போர்ட்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, அண்ட் எக்ஸ்ட்ரா கரிக்குலருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ரொம்ப முக்கியமாக இன்டென்ஸு. பிஹெச்சி பற்றி எந்த குறையும் சொல்ல முடியாது. R&D, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இருக்குது, சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம், கல்லூரிக்குள்ளே நல்ல ஸ்ட்ரிக்டாக தான் இருக்காங்க. ஆனால் நீங்கள் அகாடமி வைஸ் ரொம்ப 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 பொறுமையாக இருக்கும். என்னென்னா பார்த்திங்கன்னா, இப்போ அகாடமியை விட்டுட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா கரிக்குலம் பண்ணலாம், கிளப் ஆக்டிவிட்டீஸ் போகலாம், இல்லை வேறு எதாவது பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் நடக்காது. ஃபஸ்ட்டு அகாடமி தான் முக்கியம், ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறாங்க. அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், பிஹெச்ஜி ஐடெக்கை பற்றி சொல்ல போனோம் அப்படின்னா, இது ஒரு ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன், பிஹெச்ஜியோட இன்னொரு பிரான்ச்சு, ஓகேவா? அதனால் அங்கே வர பிளேஸ்மெண்ட்ஸு இங்கே அந்தளவுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது. ஸ்ட்ரென்த்தும் கம்மி, இன்டேக்கும் கம்மிங்கிறனால போட்டிகள் அந்தளவுக்கு இருக்காதுன்னு தான் சொல்லுவேன். இப்போ கிருஷ்ணா காலேஜில் 2400 பேர் படிக்கிறாங்க. அந்தளவுக்கு போட்டி இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. பட் 90% மேலே பிளேஸ்மெண்ட்ஸ் தராங்க. அண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கேட்டும்போது ஸ்ட்ரிக்டான ஒரு கல்லூரி தான், பட் அகாடமியில் தான். பட் நீங்கள் பேசாமல் போனீங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் உங்களுடைய பிளாக் மார்க்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா மட்டும் அவங்க விஷயங்களில் தலையிடுவாங்க, உங்கள் விஷயம்லாம் தலையிடுவாங்க. மார்க்கில் கை வைக்கிறது அந்த விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ மித்தபடி எந்த பிளாக் மார்க்கிலும் இல்லை அப்படின்னா பிளேஸ்மெண்ட்ஸில் பக்காவாக இருக்கலாம். ஹிஸ்ட்ரி ஆஃப் அரியர் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அண்ட் ஆல்சோ பர்சன்டேஜும் நல்ல பர்சன்டேஜ் வச்சுக்கோங்க, பார்த்துக்கோங்க. அப்போ தான் பெரிய லெவலில் கம்பெனிஸில் ப்ளேஸ் ஆக முடியும்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே. இதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸோட ரிவ்யூ. உண்மையாக விஷயம் கேட்டது. ஃபுட்டு ஹாஸ்டலெல்லாம் சூப்பர் பக்காவாக இருக்குன்ட்டாங்க. ஃபுட்டு மட்டும் போட்டதே திருப்பி போடுறாங்க மட்டும் சொல்கிறாங்க. அது மட்டும் தான் நெகட்டிவாக எனக்கு தோணுச்சு. பட் நெகட்டிவாக தானே இருக்கும். ஃபுட்டு போட்டது தானே திரும்பி போடுவாங்க. திரும்பி விதவிதமாக 365 நாளைக்கு 365 ஃபுட்டு, 364 ஃபுட்டு போடுவாங்களா? இல்லை. ஸோ அது மாதிரி இருக்க தான் செய்யும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் இருக்கணும். மித்தபடி ஃபீஸுங்கிறது கொஞ்சம் பிஹெச்ஜி டெக்கு மாதிரி அஃபோர்டபுளாக இல்லை. ஏன்னா அஃபோர்டபுளாக இருக்காது, ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன் அப்படி தான் இருக்கும். ஸோ ஃபீஸுங்கிறது எப்படிங்கிறத பார்த்துரும். ஸோ இது மட்டும் எல்லோரும் நெகட்டிவாக சொன்னால், மித்தபடி சிட்டிக்குள்ளே இருக்க ஒரு காலேஜ், நீலாம்பூரில், கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஸோ அதனால் பிரச்சனையே கிடையாது போகிறதில்ல, ஓகேங்களா? ஸோ இது NBA அக்ரிடேஷன் வாங்கியிருக்காங்க, NAC வாங்கியிருக்காங்க, NIRF ரேங்கிங் எல்லா இடத்துலையும் இருக்குது. ஸோ அட்டானமஸ் இன்ஸ்டியூஷனாக சொல்கிறாங்க. கவுன்சிலிங் கோடு 2377, 2014 எஸ்டாப்ளிஷ் பண்ணது அட்டானமஸ் காலேஜ். NIRF ரேங்கிங் 101, 150 பேண்டில் இருக்காங்க. 40 ஏக்கர் கொண்ட ஒரு கல்லூரி. 37 லட்சம் ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ் வாங்கி கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? அண்ட் நியூ கோர்ஸ் VLSI டிசைன் போன வருஷம் தான் வந்துச்சு, அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அதுவுமே இப்போ ப்ரிஃபர் பண்ணுறாங்க பசங்க. காலேஜ் ஃபீஸ், ஹாஸ்டல் ஃபீ. காலேஜ் ஃபீ 140 பர் இயர் வாங்குறாங்க. ஹாஸ்டல் ஃபீ 130 வரைக்கும் வாங்குறாங்க, ஓகேங்களா? ரூமுக்கு தகுந்த மாதிரி மாறும். அண்ட் கவர்மெண்ட் கோட்டாவில் தான் இந்த ஃபீஸு. மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் மெரிட் மேனேஜ் சிஸ்டமில் எடுக்கிறவங்க அது அவங்க சொல்கிறதா ஃபீஸு. வேணும்னா இந்த இது தாண்டி 1 லட்சம் ஜாஸ்தி வரும், அவ்வளோதான். ஸோ அண்ட் பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட்ஸ்ன்னு பார்க்கும்போது அவங்க இப்போ டீட்டெயிலாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா 327 பேர் டோட்டல் ஸ்ட்ரென்த்து. 276 பேர் எலிஜிபிள் ஃபார் பிளேஸ்மெண்ட்டு. 210 பேர் பிளேஸ் ஆகிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அண்ட் கம்பெனி பார்த்திங்கன்னா பிளேஸ்மெண்ட் பர்சன்டேஜ் இங்கே கொடுத்துருக்காங்க. CSE டிபார்ட்மெண்ட்டில் 60 பேரில் 53 பேர், EEE டிபார்ட்மெண்ட்டில் 60 பேரில் 57 பேர், ECEயில் 54 41 பேர், மெக்கானிக்கலில் 61 55 பேர், அண்டு EDயில் பார்த்திங்கன்னா மெக்கட்ரானிக்ஸ் நினைக்கிறேன் 1 ஸோ அடுத்தது இது எம்இயில் பார்த்திங்கன்னா அதுலேயும் கொடுத்துருக்காங்க. சிவிலில் பார்த்திங்கன்னா 36 பேர் 32 பேர் சிவிலில் கூட ப்ளேஸ் ஆகிருக்காங்க. ஸோ ப்ளேஸ்மெண்ட் வந்திருக்காங்க. அண்டு ஸ்ட்ரீம் ஸ்பிளிட்டப் ஐடி அண்ட் கோரு அண்ட் ஐடி ப்ராடக்ட் கம்பெனி 95% அதுதான் வராங்க.
ஐடி சர்வீஸ் கம்பெனி வந்து 4 தான் வராங்க, 4% வராங்க. கன்சல்டன்சி கம்பெனி 1% தான். மெயினாக ஐடி கோர் தான் வருவாங்க. ஸோ அதை கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ் 37.23 லட்சம் per annum கொடுத்துருக்காங்க. மீடியன் சேலரி 6.50 LPA. மீன் சேலரி ஆவரேஜாக சேலரி சொல்கிறாங்க 7.70 LPA. இது விச் இஸ் குட் நம்பர். ஹையஸ்ட் பிளேஸ்மெண்ட் சேலரியை விட மீடியன் சேலரி தான் ரொம்ப முக்கியம். அப்போ நிறைய பேர்த்துக்கு நல்ல ஒரு பேக்கேஜில் தான் பிளேஸ்மெண்ட் ஆகிருக்காங்கன்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ இது 2025 டேட்டா, 26 டேட்டா இன்னும் அப்டேட் பண்ணல, பட் நல்லா தான் இருக்குது. அண்ட் கட் ஆஃப் வைஸ் பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. நீங்கள் அப்படியே நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. ஏடிஎஸ்க்கு இந்த வருஷம் 2026 என்ன கட் ஆஃப் இருந்தான்னு போட்டிருக்கேன். சிவில் இன்ஜினியரிங்க்கு என்ன கட் ஆஃப் இருந்தான்னு போட்டிருக்கேன். ஸோ ஏஐடிஎஸ் வேணும்னா ஓசிக்கு இவ்வளோ கட் ஆஃப் வேணும், பிசிக்கு இவ்வளோ கட் ஆஃப் வேணும், பிசிஎம்க்கு இவ்வளோ கட் ஆஃப் வேணும், எம்பிசிக்கு இவ்வளோ கட் ஆஃப் வேணும், எஸ்சி, எஸ்சி, அதே மாதிரி சிவில் இன்ஜினியரிங்க்கு இந்த கட் ஆஃப் வேணும். சிவிலுக்கு லோவஸ்ட் கட் ஆஃப் தான் இருக்குது இந்த வருஷம். கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிஎஸ்சி விச் இஸ் கிரேட் நம்பர். ஸோ கண்டிப்பாக இந்த கட் ஆஃப் இருந்தால் தான் ஓசிக்கு இது, பிசிக்கு இது, பிசிஎம்க்கு இது, எம்பிசிக்கு இது, எஸ்சிக்கு இது, எஸ்சி எஸ்டிக்கு இது, சிஎஸ்சிக்கு இது. இசிக்கு வந்து இந்த கட் ஆஃப் இருந்தால் போயிடலாம். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் வந்து உங்களுடைய கட் ஆஃப். இசிக்கு வந்து ரொம்ப பெரிய நம்பர் கட் ஆஃப் தான். எஸ்டிக்கு மட்டும் தான் 163. ஸோ அதை நோட் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து வந்து இந்த வருஷம் ட்ரிபிளிக்கு என்ன கட் ஆஃப் இருந்தால் போகலாம் அப்படிங்கிறது இங்கே பார்த்துக்கோங்க. ஸோ எல்லாமே இப்போ வந்து கிரேட் நம்பர் தான். எஸ்சிக்கு வந்து கம்மி தான். எஸ்சிக்கு வந்து 152.5, எஸ்டிக்கு அலோகேட் ஆகலை. இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கண்ட்ரோல் அப்படின்னு ஒரு பிரான்ச் வச்சுருக்காங்க. இதுக்கு வந்து கம்மி கட் ஆஃப்லேயே கிடச்சி 188 கிடச்சிடும் இந்த வருஷம். பிசிஎம் எம்பிசிக்கு கொடுத்துருக்காங்க. எஸ்சிக்கு 159 கிடச்சிருக்கு, எஸ்சிக்கு 162, இன்னும் எஸ்சிக்கு அலோகேட் ஆகலை. அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கொடுத்துருக்குறேன், பார்த்துக்கோங்க. மெக்கானிக்கலுமே டிமாண்ட் ஜாஸ்தியாக தான் இருந்திருக்கு. எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் விஎல்எஸ்ஏ டிசைன் அதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃப் உயர்வாக தான் இருந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் விஎல்எஸ்ஏ டிசைன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவ்வளோதான் நினைக்கிறேன். தட்ஸ் இட். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஆஃபர் பண்ணது. ஓகேவா? எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் ஃபார் பிஹெச்இ ஐடெக். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒன்று. ஓகேவா? ஸோ கட் ஆஃப் மேற்கொண்டு இந்த டிஎன்ஏ வெப்சைட்லேயும் போய் பார்க்கலாம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நிமிஷம் இருங்க. டிஎன்ஏ வெப்சைட்லேயும் போய் பார்க்கலாம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் இங்கே கரெக்டாக வந்து 2026 என்ன கட் ஆஃப் எடுத்துருக்காங்களோ அதுதான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த கோர்ஸ் தான் இங்கே ஆஃபர் பண்ணுறாங்க. ஆனால் இந்த கோர்ஸுக்கு இந்த கட் ஆஃப்லாம் தேவை. இந்த கட் ஆஃப் வந்து இந்த கல்லூரிக்குள்ளே போயிடலாம். ஸோ எவ்வளோ சீட்டு சார் இருக்குன்னா கம்மியான சீட்டு தான் வச்சுருக்காங்க. ஸோ அதனால் ரவுண்டு 1லே இது முடியிருக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரவுண்டு 2ல் வேணால் மெக்கானிக்கல், சிவில் போன்ற கோர்ஸுகள் இருக்கலாம். அண்ட் இசிஎல்லாம் சிஎஸ்சி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விஎல்எஸ்ஏ டிசைன் இதெல்லாமே எனக்கு முடிஞ்சிடும். ஏடிஎஸ் அதெல்லாம் முடிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ மேற்கொண்டு பார்க்கலாம். அண்ட் தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய காலேஜ் ரிவ்யூஸ் போட போகிறேன். அதனால் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மேற்கொண்டு நிறைய வீடியோக்கள் வரப்போகுது. இந்த கல்லூரி பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். 2377 இந்த கவுன்சிலிங் கோடு. ஸோ இந்த கல்லூரி பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் அடுத்தது என்ன கல்லூரி போடலான்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.